கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. முதலாவது என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இங்கே என்னை அன்போடு அழைத்த அன்பு அண்ணன், அக்கா, பாப்பா, தம்பி, ஏற்றுக்கொண்ட அன்பின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நினைவு கூர்ந்து அழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும், இந்த இல்லத்தை இந்த இடத்தை திறந்து கொடுத்த இந்த இடத்தோட ஹவுஸ் ஓனர் பற்றி ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, சாட்சி நிறையா. கர்த்தர் அவர்கள் குடும்பத்தையும் இந்த இடத்துல வந்து ஜெபித்து செல்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தேவாதி தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி என்ன நாள்? குட் ஃப்ரைடே. 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு குட்டி ஜபம், சரியா? ஒரு குட்டி ஜபம். ஏசப்பா, எல்லாருமே கேட்கணும், ஏசப்பா எங்களோட சிந்தனைகளை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் சிந்தனைகளை வேத வசனத்தின் மீது நன்றாக வைத்து இது புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை எங்களுக்கு தாங்க. இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள நேரமாக, எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தகுதியுள்ள நேரமாக மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு தெரியாத காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. எங்கள் சிந்தனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிரதான ஆசாரியன் என்று பொறுப்பெடுத்து நியமித்து வைக்கிறார்ல. இந்த பிரதான ஆசாரியன் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களுக்கும் சரி, பொதுவாக இந்த பழைய ஏற்பாடு, லேவியராகமம், யாத்ராகமம் இதெல்லாம் என்ன செய்யாது, பைபிள் ரெகுலராக வாசிக்கும் போது இதெல்லாம் புரியாது, விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், டைரெக்டாக போயிடுவோம். போயிட்டு 1 சாமுவேல்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம், அப்படி தானே? தேவனாகிய கர்த்தர் 5 ஆகமங்களையும் மோசையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார்? இந்த 5 ஆகமங்களில் உள்ளதான் வெளிப்படுத்தலில் நிறைவேறுது. வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏசு கிறிஸ்து பரப்பில், ஏசு கிறிஸ்து மரணத்தில் எல்லாமே இது என்ன செய்த நிறைவேறுகிற இந்த காரியங்கள் அவ்வளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதற்காக தான் வந்தார். செய்து முடித்தார். செய்து முடித்து வெற்றி சிறந்தார். சரியா? இங்கே என்ன ஆகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. முதல்ல எகிப்து அடிமைத்தனத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம். கிளம்புறாங்களா? கிளம்பும்போது இந்த 10வது வாதை என்ன வாதை? கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், ஏன்னா தூங்கக்கூடாது நீங்கள். 10வது வாதை என்ன வாதை? சூப்பர் சூப்பர் ஆண்டி. எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் எகிப்தில் சங்காரம் பண்ணுறாரு. இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்திற்கு முன்பாக ஒன்று நடக்குது, சரியா? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் வசனம். மோசேட்டே ஆரண்டு என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவர்கள் இருப்பாங்கள்ல, இந்த ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தெரிந்து கொள்ளுங்க அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா. 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதட்டதுன்னா என்ன அர்த்தம்? குளிப்பாட்டி கொண்டு வரணுமா? அழகுபடுத்தி மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வரணுமா? ஹேர் கட் பண்ணி, எந்த ஒரு ஊனம் இல்லாமல், அதுக்கு கண்ணு நல்லா தெரியணும், அதுக்கு காதுலாம் வளைஞ்சிருக்கக்கூடாது, கால் உடஞ்சிருக்கக்கூடாது, நகத்தில் புண்ணு இருக்கக்கூடாது, அதுக்கு முடி கொட்டிருக்கக்கூடாது, நிறைய பெயின் இருக்கக்கூடாது, க்ளீன் பண்ணி ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு குறை கூட அந்த ஆட்டில் இருக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியில் என்ன இருக்கக்கூடாது? ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. கண்ணு கோணையாவோ, கூணாவோ, குருடாவோ, எலும்பு வளைஞ்சோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. காது அது எப்படி இருக்கணும்? கரெக்டாக ஒரு ஃபுல் சரீரம் வளர்ச்சி பெற்ற குறைவில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். பழுதற்றதாக இருக்கணும். அழுக்கு இல்லாமல், நகம் பிய்யாமல், நகம் கிளியாமல், எதுவும் கீறுபடாமல், புரியுதா உங்களுக்கு? காயம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆடை நீ எடுத்துருக்கணும். எத்தனை பேருக்கு ஒரு ஆடா?
உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆடு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆடு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆடு, இப்படி என்ன செய்யணும், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 4வது வசனத்தில் பாருங்கள், வீட்டில் வந்து அப்பா பிள்ளைங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, பேர பிள்ளைங்களாம். இப்படி ஒரு குட்டி 1 வயசுள்ள ஆட்டுக்குட்டியை உங்கள் வீட்டில் நீங்கள் மொத்தமாக அடித்து சாப்பிட முடியாது. அப்படின்னா என்ன செய்யலாம், புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, புரியுதா? இப்போ வெறும் 4 பேர் மட்டும் இருக்காங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி 4 பேருக்கு அதிகமாக. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி சேர்ந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். சரியா? இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். புசிப்புக்கு தக்கதாக, அதாவது இது பலி செலுத்துகிற ஆடு, இதை என்ன செய்யக்கூடாது, வச்சு மட்டன் குழம்பு வச்சு 4 நாள் கழித்து சாப்பிடுவோமே அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. மறுநாள் சாப்பிடுவோமே அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. என்ன செய்யணும், அப்பமே சாப்பிடணும். அப்பமே என்ன செய்யணும், பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு அப்பமே 10ஆம் தேதி. இப்போ எத்தனாம் தேதி என்ன பண்ணுறாங்க, இது இப்போ 6வது வசனத்தில் 14ஆம் தேதி அப்போ எத்தனை நாள் வச்சுருக்காங்க, நல்லா கவுண்ட் பண்ணுங்கள். 10, 11, எத்தனை நாள் வச்சுருக்காங்க, 5 நாள் வச்சுருக்காங்க. எத்தனை நாள் வச்சுருக்காங்க ஆட்டுக்குட்டியை, 5 நாள் வச்சுருக்காங்க. 5 நாள் என்ன செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டிக்கு புண்ணு ஏதாவது இருக்கா, அந்த ஆட்டுக்குட்டி பரிசுத்தமாக இருக்கா, பழுது இல்லாமல் இருக்கா, அது எதுவும் கீறுபட்டிருக்கா, எங்கேயும் போய் சண்டை போட்டு வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கா, காயம் இருக்கான்னு என்ன செய்யணும், செக் பண்ணணும். செக் பண்ணி 5 நாள் அதை பாதுகாத்து என்ன செய்யணும், கண்ணு முன்னாடி வச்சுருப்பாங்க. வச்சுருந்து 6வது நாள், அந்த 6வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, 5வது நாள் 14ஆம் தேதினா 5th டே ஆட்டுக்குட்டி அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கம்பத்தில் கட்டி 5th டேயில் என்ன பண்ணுவாங்க, 5வது நாள் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கூட்டத்தரம் செலக்ட் பண்ண ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணியிருப்பாங்களா பழுதற்றது. இப்படி பழுதற்றதை செலக்ட் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா, ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே, மேலே பாருங்கள் 6வது வசனத்தில், சாயங்காலத்திலே அதை அடிக்கணும். சாயங்காலத்தில் 5வது நாள் அதை அடிக்கணும். அடித்தது ரத்தத்தில் கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் தாங்கள் அதை புசிக்கும் நிலக்கால் 2த்துலேயும் அந்த ரத்தத்தை பூசணும். நிலையின் மேற்சட்டத்தில் ரத்தத்தை தெளிக்கணும், பூசணும். அப்புறம் அதை புசிக்க கடவர்கள். 11வது வசனம், அதை எப்படி சாப்பிடணுமா அந்த ஆட்டுக்குட்டியை, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து 6 அமர ரிலாக்ஸ்டாக ஜாலியாக சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கு, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் காலில் செருப்பு போட்டுக்கிட்டோம், கையில் கம்பு வச்சுக்கிட்டோம். எப்படி 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 தீவிரமான என்ன அர்த்தம், நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா, ஓடு நடந்து போகாத, ஆடிய மாதிரி மெதியாக போகிற, எப்படி போகணும், ஸ்பீடாக போ, சீக்கிரம் போயிட்டு தீவிரமாக இதை புசிக்கணும். பேசி அரட்டடிச்சு சாப்பிடக்கூடாது. அதை புசிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்குது, இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். செய்தி முடிக்கும் போது இதுக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த 6வது வசனம் 7வது வசனம், இப்போது இந்த ரத்தத்தை எடுத்து நிலக்கால் 2 பக்கம் பூசி மேற்சட்டத்தில் பூசி என்ன செய்யணும், எதுக்கு பூசுகிறாங்க, கரெக்டு. சங்கார தூதன் வரும்போது ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் என்ன செய்ய மாட்டான், உள்ளே வரமாட்டான். இது ரத்தம் பூசப்பட்டிருக்கு, இது ஆண்டவருடைய வீடுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், கடந்து போவான். அப்போ இந்த வாதம் எப்போ நடக்குது, எகிப்திலேருந்து கிளம்புறதுக்கு
முன்னாடி 9வது வாதைக்கும் 10வது வாதைக்கும் நடுவில் நடக்குது. 10வது வாதை என்னது? சங்கார தூதன் வரும் வாதை. 10வது வாதை என்னது? சங்கார தூதன் வரும் வாதை. 10வது வாதைக்கு முன்னாடி இந்த பஸ்கா பலி நடக்குது. புரியுதா? சங்கார தூதன் வருவதற்கு முன்பாக என்ன பலி நடக்குது? பஸ்கா பலி. இதே அதிகாரம் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது வசனம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து சரியா? இதை தெளிக்கணும். அதே அதிகாரம் 13வது வசனம் பின்பகுதி இதே பக்கத்தில் மேலே இருக்கு பாருங்க. அந்த இரத்தத்தை நான் கண்டு ரத்தம் இருக்கப்பட்ட வீட்டில் என்ன இல்லை? ரத்தம் இருக்கப்பட்ட வீட்டில் அழிவு இல்லை. ரத்தம் இருக்கப்பட்ட வீட்டில் என்ன இல்லை? நான் அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே அழிக்கும் வாதை வரக்கூடாதுன்னா என்ன இருக்கணும்? பஸ்கா பலியான இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய வீட்டு வாசல்களில் பூசப்பட்டு இருக்கணும். சரி, இதையே நம்ம செய்கிறோம். இதை அன்னைக்கு மட்டும் அவங்க செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு பஸ்கா பலியை திருப்பி திருப்பி வருஷம் வருஷம் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடினாங்க? இஸ்ரவேல் மக்கள் ஏசு கிறிஸ்து பிறப்பு, ஏசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? பஸ்கா பலியை வருடம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் செஞ்சாங்க? இதே அதிகாரத்தில் பாருங்கள், 26வது வசனம். உங்கள் பிள்ளைங்க வந்து நாளைக்கு எதுக்கு இந்த பஸ்கா சாப்பிட்றோம், எதுக்கு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், எதுக்கு இந்த குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம இந்த குட் ஃப்ரைடேன்னு ஒரு நாளை வச்சு 7 வார்த்தை பேசணும், இது என்ன சட்டமா? இன்றைக்கு அன்பு பாப்பா இருக்காங்க, பாப்பா வயசில் இருக்க வாலிப பிள்ளைங்க பாப்பா கேட்க மாட்டாங்க. பாப்பா வயசில் இருக்க வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி ஆர்கியூ பண்ணுவாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது நம்ம சொல்வோம்ல, அன்னைக்கு நான் மாவாட்டும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, கடவுள் காப்பாற்றிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவோம்? ஒரு பெரிய பல்லி உள்ள போகுது, கடவுள் காப்பாற்றிட்டாரு. இல்லை பல்லி விழுந்து அரைச்சாச்சு, ஆனால் நம்ம சாப்பிடல, தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? அதை ஒரு உலக பிரகாரமாக ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு, நமக்கு ஒரு சின்ன ஒரு வாகனம் ரோட்டில் ஒரு மயிரிலையில் ஒரு பெரிய ட்ரெயின் வருது, பைக்கில் போகிறோம், அப்படியே யாரோ அப்படி டக்கு நம்மளை தூக்கி இந்த பக்கம் விட்டு ட்ரெயின் பாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் சில விபத்துக்கள்லேருந்து மயிரிலையில் தேவனாகிய கர்த்தர் நம்மளை காப்பாற்றும் போது நம்ம என்ன செய்வோம்? அதை சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்கிறத விடுங்க. ஒரு பக்கத்தில் நம்ம நண்பர்களோ, இல்லை நம்ம வீட்டுக்காரோ, நம்ம மனைவியோ, இல்லை நம்ம பிள்ளைங்களோ, நம்ம அண்ணன் தம்பியோ, நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களோ ஒரு சின்ன உதவி, ஆனால் அந்த உதவி ஏற்ற சமயத்தில் கிடைக்கும்போது என்ன செய்வோம்? சொல்லிகிட்டே இருப்போம்ல. அந்த நேரத்தில் அவங்க சொல்லலைன்னா, எனக்கு இந்த காசு, அந்த நேரத்தில் அவங்க எடுத்து கொடுக்கலன்னா என் நகை கிடச்சிருக்காது, அந்த நேரத்தில் அவங்க அதை பண்ணலைன்னா என் பிள்ளை கல்யாணம் நடந்திருக்காது. எத்தனையோ காரியங்கள் சொல்லுவோம்ல, இந்த நேரத்தில் இந்த இடத்த அவங்க சொல்லலைன்னா எனக்கு இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு அமைஞ்சிருக்காது சொல்லுவோம் இல்லையா? எத்தனை இடத்துல சொல்கிறோம். அப்போ இந்த இது எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம். ஆண்டவர் அழிக்காதபடிக்கு, ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அவர் அழிக்காதபடிக்கு, அவர் அதம் பண்ணாதபடிக்கு கடந்து போகிறார் சங்கார தூதன். அப்போ இதை எப்படி சொல்லணும் உன் பிள்ளைங்களுக்கு? வருஷம் வருஷம் இந்த பஸ்கா பலி என்ன செய்யணும்? நீ ஆசரிக்கணும், வருஷம் வருஷம் நீ கொண்டாடணும். கொண்டாடும்போது உன் வீட்டில் புதுசாக பிறக்கிற பிள்ளை 4 வயசு ஆனால் கேட்கும், எதுக்கு நீ காலையில் கோயிலுக்கு எழுப்புறீங்க, எதுக்கு 3 மணிக்கு எழுப்பி குளிப்பாட்டுறீங்க, எதுக்கு ஈஸ்டருக்கு நான் 4 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும், எதுக்கு புனித வெள்ளிக்கு நான் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும், எதுக்கு நான் புனித வெள்ளினா இப்படி இருக்கணும். இந்த 40 நாளோட கருத்து என்ன?
கேட்டால் நீ என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை காப்பாற்றி வருகிறார், நம்மை அழிக்காதபடிக்கு நம்மளை காத்து வருகிறார் என்பதை நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நான் சொல்லலை, தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பைபிளில் ஒரு ராஜா இருந்தார், எசேக்கியா ராஜான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தப்பு பண்ணியிருப்பார். தப்பு பண்ணும்போது ஆண்டவர் சொல்வார், நீ இந்த தப்பை பண்ணிட்ட, உனக்குரிய ராஜ பொக்கிஷங்களெல்லாம் திறந்து காட்டிட்ட, அதனால் பாபிலோனியர்கள் வந்து உன்னுடைய சந்ததியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, போருக்கு வந்து உனக்கு நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னொன்னே அந்த ராஜா கேட்பார், செல்ஃபிஷாக சொல்வார், ரொம்ப தன்னலமாக சொல்வார், என் காலம் சமாதானமாக இருக்கட்டும், நான் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்தால் போதும், என் பிள்ளைங்க அவங்க சந்ததி எப்படி வேணால் போய்கிட்டோம். சந்ததிக்காக அவன் தரப்பில் நிற்கலை. தாவீது நின்னார், தன்னுடைய குடும்பத்திற்காக நின்னார். எசேக்கியா நல்ல ராஜா தான், தேவனுக்கு பிரியமான ராஜா தான். ஆனால் சந்ததிக்காக கேட்டிருக்கலாம், கேட்கல. என் பிள்ளைகள் நாட்களில் இது நடக்கட்டும், என்னுடைய நாட்கள் சமாதானமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அந்த தப்பை நம்ம செய்யணுமா? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? பஸ்கா பலியை சொல்லி கொடுக்கணும். ஏசு கிறிஸ்து, பஸ்காவாகிய ஏசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். இன்றைக்கி எகிப்து போன்ற இந்த உலகத்தில் இருக்கும். எகிப்தில் இருக்கிற மாதிரி நம்மை சுற்றி நம்ம ரொம்ப மட்டமாக நினைக்கிற மீதியானியர் நம்ம பக்கத்தில் இருக்கான். இவெல்லாம் என்னைக்கு மேலே வரப்போகிறான், இவங்கெல்லாம் என்ன ஆறாது, என்ன கூட்டம் இது, அப்படி நம்மளை எப்போவுமே மட்டமாக நினைக்கிற மீதியானியர் நம்மளுக்கு இருக்காங்களா இல்லையா? உங்களை மட்டமாக நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்களா இல்லையா? இவன் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை வந்து அடிமைப்படுத்துகிற பார்வோன்கள் இருக்காங்களா இல்லையா? உங்களை சுற்றி இருக்காங்களா இல்லையா? இவன் என்கிட்ட தான் வேலை செய்யணும், வெளியே போகக்கூடாது, நானாக இவனை அடிமையாக தான் வச்சுருப்பேன், இவன் தலையும் தூக்கக்கூடாது, ஆனால் என் கீழே தான் இருக்கணும். இன்றைக்கும் இருக்காங்கல்ல, இங்கே இருக்காங்கல்ல, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே, நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே, நம்மளை அடிமைப்படுத்த எண்ணம் கொண்ட பார்வோன்கள் இருக்கிறார்கள். நம்மை அற்பமாய் நினைக்கிற மீதியானியர் கூட்டம் இருக்கிறது. நம்மை எதிர்த்து நம்மகிட்ட போரிட வர அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள். நான் ஜெயிச்சே ஆவேன், நான் உன்கிட்ட போருக்கு தான் வருவேன், உன்கிட்ட போருக்கு வந்து உனக்கு சமமாக நின்று நான் என்ன செய்வேன், உன்னை மேற்கொள்ளுவேன், உனக்கு நான் வழிவிட மாட்டேன், உன்னை நான் வாழ்கிறதுக்கு வழிவிட மாட்டேன், நீ நல்லா இருக்கிறதுக்கு நான் வழிவிட மாட்டேன், உன் மேலே கேஸ் போடுவேன், நீ இந்த சபையை நடத்துறியா இல்லையா பார்த்துருவோம், நீ வீடை கட்டுறியா இல்லையான்னு பார்த்துருவோம். எதிர்க்கிற யார் இருப்பா? அமலேக்கியர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் எதிர்த்து நின்ற மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்தில் தான் அதெல்லாம் நடந்தது, இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் அப்படி இல்லை நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்மளை சுற்றி நம்மளை மட்டமாய் நினைக்கிற மீதியானவர்கள் இருக்கிற, நம்ம மேற்கொள்கிற அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க. நம்மளை வந்து பாடுறா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ அற்பமானவன் அப்படின்னு சொல்கிற பெலிஸ்தியன் இருக்கான். இன்றைக்கி நம்மளை வந்து அற்பமாக நினச்சிட்டு வந்து பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை எதுக்க உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்கிற பெலிஸ்தியன் இன்னைக்கு இருக்கான். பார்வோன்கள் இருக்காங்க, எகிப்தியர்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அப்போ பஸ்காவாகி ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யணும்? நம்ம இல்லங்களில் பூசப்படணும், நம்ம உள்ளத்தில் இருதயத்தில் தெளிக்கப்படணும், பூசப்படணும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். உன் பிள்ளைகள் நாளைக்கு இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால் நீ என்ன செய்யணுமா? அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இங்கே பாரு, அவன் சண்டை போட்டால் நீ என்ன செய், அன்பா அவன்கிட்ட இரு, அவன் உன் மேலே வீண் பழி சொன்னால் பொறுமையாக போ. நம்ம இன்றைக்கி யாரை சுற்றி தான் இருக்கோம்? இவங்களெல்லாம் சுற்றி தான் நம்ம இருக்கோம். நீ ஆண்டவரோட பிள்ளை, ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டிருக்கு. நீ சும்மா இருந்தானா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ இருக்க வேண்டியது என்ன செய்யணும்? சும்மா இரு. உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ நெல்லு போதும், மித்ததை அவர் பார்த்துக்குவார், மித்ததை அவர் பார்த்துக்குவார். இதை என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆராதனைகள்லாம் நம்ம நடத்துகிறோம், இந்த பண்டிகைகள்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். பஸ்காவாகிய கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார்,
அப்படிங்கிறத எபிரேய மக்கள் சொல்லி கொடுக்கணும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு. அங்கே அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சங்கார தூதன் சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம்? எப்படி தெரியும் நமக்கு? நமக்கு எப்படி தெரியும்? வேதத்தில் இருக்குது, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு 10வது வாதை பற்றி தெரியும். 10வது வாதை பற்றி தெரியும். 10வது வாதை பார்வோன் வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை இறந்து போனான். இன்றைக்கி அது உலக அதிசயத்தில் 7 அதிசயத்தில் 1 ஆஃப் த அதிசயமாக இருக்குது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். 7 அதிசயத்தில் ஒரு அதிசயமாக அது இருக்குது. ஃபீனிக்ஸ் சிலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஃபீனிக்ஸ் சிலையில் எழுதியிருக்கோம். நீங்கள் வேணால் நெட்டில் போய் பாருங்கள். கம்ப்யூட்டர் நெட்டு செல்லு யூஸ் பண்ணுறவங்க கூகுளில் போய் பாருங்கள். ஃபீனிக்ஸ் சிலை அடித்து 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் அது ஃபீனிக்ஸ் சிலை எப்போ கட்டப்பட்டதுன்னு பாருங்கள். அது யாருடையதுன்னு பாருங்கள். அதில் எழுதியிருக்கும். தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு சாட்சி. வேதம் எழுதினவங்க நம்மளுக்கு மற்ற இதை போல் பாரதியார் கவிதைகளோ கண்ணன் பாட்டோ குயில் பாட்டோ அல்ல. வேதம் எழுதியது யார்? ஆவியானவர். உண்மையும் சத்தியமும் சரித்திர உண்மைகள் எல்லாம், இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவிக்கிற உண்மைகள், இன்றைக்கும் வாழுகின்ற உண்மைகள். ஃபீனிக்ஸ் சிலையில் எழுதியிருக்கு, பார்வோனின் மூத்த பிள்ளை மூத்த மகன் வந்து இந்த சங்கார பலியில் பலியானவன் என்று. எவ்வளோ பெரிய உண்மைல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதுக்கு பெரிய சாட்சியில், பெரிய சாட்சியில் சங்கார தூதன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான உண்மை. பஸ்கா பலி. அடுத்து ஒரு பலியை குறித்து பார்க்க போகிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாவையும் 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். 6வது வசனம். சரியா? 2 வெள்ளாட்டுக்கடாவை செலக்ட் பண்ணுறாங்க. 2 வெள்ளாட்டுக்கடாவை செலக்ட் பண்ணி பிரதான ஆசாரியன் குடும்பத்திற்காக ஒரு காளை, சீஃப் ப்ரீஸ்ட் பிரதான ஆசாரியன் குடும்பத்திற்கு ஒரு காளை பலியிட்டுட்டு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்திற்காக என்ன பண்ணுறாங்க? இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படி ஜெராக்ஸாக இருக்கணும். ட்வின்ஸ் மாதிரி. ட்வின்ஸ் பார்த்துருக்கீங்களா? ட்வின்ஸ் தெரியும்ல, ரெட்டையர்கள். அதே போல் இருக்கணும். 2 வெள்ளாட்டுக்கடாவும் கருப்புனா அது கருப்பு கலரில், வெள்ளைனா வெள்ளை, ப்ரௌன்னா ப்ரௌன். புரியுதா? கருப்பு வெள்ளையும் கலந்து ஒரு ஆட்டுக்குட்டினா இன்னொரு ஆட்டுக்குட்டி கருப்பு வெள்ளையும் கலந்தாக இருக்கணும். அப்படியே ட்வின்ஸ் அச்சசல். இதை பார்த்தா அதை பார்க்க தேவையில்ல, அதை பார்த்தா இதை பார்க்க தேவையில்ல. ரெட்டையர்கள் அப்படி இருக்கணும். அந்த 2 வெள்ளாட்டுக்கடாவுக்கும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது, ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவையும் தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவும் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணுமா? யார்கிட்ட கொடுக்கணும்? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இடத்துல கொடுக்கணும். ஆரோன் என்ன பண்ணுவாரா? அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி, 2மே பாவ நிவாரணத்திற்காக, பாவ நிவர்த்தி உண்டாகிறதுக்கும் பாவ நிவாரண பலிக்காகவும் 2 ஆடும். இந்த 2 ஆடும் எப்படி இருக்கணும்? சேம் டு சேமாக இருக்கணும். 2 ஆடும் எப்படி இருக்கணும்? சேம் டு சேமாக இருக்கணும். இந்த பிரதான ஆசிரியர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, ஊரிம் தும்மிம் சொல்லி 12 விதமான அந்த கற்கள், 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல், அந்த கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஆடையை அவர் போட்டிருப்பார். அதுக்கு பேர் சணல் நூல் ஏபோத். அந்த ட்ரெஸ்ஸை அவர் போடாமல் பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக மாட்டார். வேதத்தில் எழுதியிருக்கிறது. 12 கற்கள் பதிக்கப்பட்ட அந்த கல் நிறைஞ்ச அந்த ஆடையை போட்டுட்டு சணல் நூலில் அந்த ட்ரெஸ்ஸு, அதில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல், 12 கல். சரியா? இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாக்கெட் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாக்கெட் இருக்கும். இந்த பக்கம் கை இப்படி உள்ளே விடுவாங்க, இந்த கை உள்ளே விடுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே கை 2ம் உள் பக்கத்தில் என்ன செய்யலாம்? கோர்த்துக்கலாம். புரியுதா? வலதுபுறமும் இடதுபுறம் கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டா உள்ள கையை கோர்த்துக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது பாக்கெட்டை. சரியா? இந்த பைக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல் வச்சுருப்பார். ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல் வச்சுருப்பார். இந்த கையை விட்டு அவர் என்ன பண்ணுவார்?
2 கல்லையும் உள்ளே என்ன பண்ணுவாங்க, குலுக்கிட்டு அவருக்கே தெரியாது எந்த கையில் என்ன கலர் கல் வரும். புரியுதா? அந்த கையில் இந்த கையில் ஒரு கல்லும் இந்த கையில் ஒரு கல்லும் எடுப்பார். எடுத்து வெளியே கொண்டு வந்து பார்ப்பார். பார்த்தா கருப்பு கல் ஒரு கையில் இருக்கும், வெள்ளைக்கல் ஒரு கையில் இருக்கும். சரியா? இந்த வெள்ளைக்கல் இருக்கிற கல்லுக்கு பேர் வந்து லேயாவே. இந்த வெள்ளைக்கல்லுக்கு பேர் என்னது? லேயாவே. கருப்பு கல்லுக்கு பேர் வந்து லசாசேல். என்னது? லசாசேல். சரியா? அந்த கல்லில் அது எழுதியிருக்கும் எபிரேய வார்த்தையில் லேயாவே லசாசேல் என்று எழுதியிருக்கும். அதாவது இந்த லேயாவே என்றால் யெகோவாவிற்குரிய கல், கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு. என்னது? வெள்ளைக்கல். சரியா? ஒயிட் ஸ்டோன் வந்து என்னது? யெகோவாவிற்குரிய கல், கர்த்தருக்கென்று சீட்டு. அப்போ எந்த கையில் வெள்ளைக்கல் இருக்கோ அந்த கைக்கு நேராக இருக்க ஆட்டு தலையில் வச்சிருவார். எந்த கையில் கருப்பு கல் இருக்கோ அதை போக்காடு அப்படிங்கிற ஒரு ஆட்டு தலையில் வச்சிருவார். சரியா? வச்சு இப்போ என்ன பண்ணி பிரிச்சுருவார், எது போக்காடு எது கர்த்தருக்குரிய ஆடுன்னு சொல்லி பிரிச்சுருவார். இந்த 2 ஆட்லையும் தலையில் வந்து சிவப்பு கலர் துணி கட்டியிருப்பாங்க. பண்டிகை பலியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள்னு ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். பண்டிகை பலியை கொண்டு வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள். பண்டிகை பலியை கொண்டு வந்து 118ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். பண்டிகை பலியை கொண்டு வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சரியா? இந்த துணி கட்டியிருக்க ஆடை என்ன பண்ணுவாங்க, அதில் கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு பழுதற்ற ஆடை என்ன பண்ணுவாங்க, 5 நாள் வச்சுருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போக்காடாக விடப்பட்ட ஆட்டுக்குரியது. சரியா? போக்காடாக விடப்பட்ட ஆட்டுக்குரியது என்ன பண்ணுவாங்க, இந்த பிரதான ஆசாரியன் பின்னாடி வாசிட்டு பாருங்க. 21வது வசனம். என்ன பண்ணுறாரு, அவர் 2 கையையும் அந்த போக்காடாக விடப்பட்ட ஆட்டுக்குட்டி தலையில் வச்சு என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்களோட ஒட்டுமொத்த மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன பண்ணுறாரு, அந்த போக்காடு மேலே தலையில் சுமத்திட்டு அந்த சோப்பு கலர் துணி அது தலையில் கட்டியிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பலிபீடத்து கொம்புகள்லேருந்து அந்த துணியை கலட்டி இந்த முதல்ல இந்த ஆட்டு தலையில் கட்டி பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் 2 ஆடையும் கட்டி விட்ருப்பாங்க. 5 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, 5 நாள் கழிச்சதுக்கப்புறம் 5th டே போக்காடை எடுத்துகிட்டு வந்து அந்த தலையில் அந்த துணியை கட்டியிருப்பாங்கள்ல அதோடு எடுத்துகிட்டு வந்து ஆரோன் என்ன பண்ணுவார், 2 கையையும் அந்த போக்காடு தலையில் வச்சு இஸ்ரேல் மக்களோட ஒட்டுமொத்த அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அந்த போக்காடு தலையில் மொத்தமாக சுமத்திடுறாரு. மக்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ஆடை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடு, வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுரு. திரும்பி அந்த ஆடை என்ன செய்யக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, மலங்காட்டில் கொண்டு போய் தூரமாக விட்டுரு. சிங்கமோ புலியோ கரடியோ அடித்து சாப்பிட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா தண்ணி இல்லாமல் தாகத்தில் நான் வரண்டு அது செத்து போட்டோம். வனாந்தரம் பாலைவனத்தில் கொண்டு என்ன செஞ்சிரு, தண்ணியே கிடைக்காத இடத்துல கொண்டு விட்டுரு. அது என்ன செஞ்சிடும், குடியில்லாத தேசம், மனுஷர் குடியில்லாத தேசம். அழகாக எழுதியிருக்கு பாருங்க. 22வது வசனம். குடியில்லாத தேசத்திற்கு, குடியில்லாத தேசம்னா என்னது, ஆளே இல்லாத தேசம். ஆளே இல்லாத தேசத்திற்கு கொண்டு அந்த ஆட்டை விட்டுரு. அது என்ன செய்யணும், மனுஷங்களை அது கண்ணில் பார்க்க முடியாது, மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அங்கே. விஷ பாம்புகளோ தேளோ பூச்சியோ தண்ணியே கிடைக்காத ஒரு பால் அடைஞ்ச வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுரு. போக்காடு தன்னால் செத்துடணும், திரும்பி அது வரக்கூடாது, விட்டுட்டு வந்துருன்னு ஒரு ஆள் வசமாக என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. இந்த போக்காடு யாரை குறிக்கிறது என்றால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் மரித்து, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னமே பூமியின் தாழ்விடங்களிலே. கீழேருந்து ஒருத்தர் ஏறுறோன்னா எங்கேருந்து ஏற முடியும்? கீழேருந்து தான் ஏற முடியும். ஒரு மேலே ஏறுறாங்க மாடியிலன்னா எப்படி ஏற முடியும்? அப்போ உன்னதத்திற்கு ஏறினா என்ன அர்த்தம்? உன்னதத்திற்கு ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாராம்? பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னமே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரை எல்லாவற்றையும் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால என்ன ஆச்சு? ஆண்டு கொள்ளுங்கள். முதலாவது மனிதனுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை அவர்களுக்கு கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுத்தார்? ஆளுகையை கொடுத்தார். மொத்த உலகத்தையும் படைச்சு இந்த ஆண்டுக்கோப்பா, நீ சாயலா இருக்க, இந்த அதை வச்சுக்க, இது ஆண்டுக்கோள்னு கொடுத்தாரு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆளுகையை பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க. யார் கையில் கொடுத்துட்டாங்க? பிசாசுக்கு கீழ்ப்படைஞ்சு பிசாசு கையில் ஆளுகை கைமாறி விட்டது. ஆளுகை கைமாறி விட்டது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் யார் தலை யார் நசுக்குவா? யார் தலை யார் நசுக்கு? பிசாசு தலைய எப்படி நசுக்க முடியும்? இப்படி தான் நசுக்க முடியும். பூமிக்குரிய அதிகாரம் அவ்வளவு யார் கையில் இருக்கு? இன்னைக்கு அவன் கையில் இருக்கு. அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுத்தல் எப்படி எழுதியிருக்கிறது? பாதாளத்தின் திறவுகளும் மரணத்தின் திறவுகளும் அவன்கிட்ட இருந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் அவன் கையில் போன அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு? பூமியின் தாழ்விடங்களில் இறங்குறாரு. இதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்களா இல்லையா? குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு? ஏசப்பா எங்கே இருந்திருப்பாங்க? கல்லறையில் இருந்தாங்களா இல்லை எங்கே இருந்தாங்க? கல்லறையில் இருந்தாங்கன்னா கல்லறையில் இருந்தானே வெளியே வரணும். அப்புறம் எப்படி தோட்டக்காரன் போல் மரியாள்கிட்ட பேசுனாங்க? இன்னைக்கு கடைசி காலத்தில் ஞானம் அதிகமாகும். பிள்ளைங்க கேட்குற கேள்வி ஞானம் அதிகமாகும். அப்போ பதில் சொல்ல பெற்றோராகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியணும். வேதம் தெரிஞ்சாதான் சொல்லி கொடுக்க முடியும். வேதம் தெரிஞ்சாதான் அது அப்படி தாண்டா எழுதியிருக்க மாதிரி படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நம்ம பார்க்கணும், தேடி பார்க்கணும். கிறிஸ்துவும் நம்மை யார்கிட்ட சேர்க்கணுமா? அவர் நம்மளை நமக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை வந்துருச்சு. இந்த பகை என்ன செய்யணும்? இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கணும். ஒன்றாக்கி தேவனிடத்தில் சேர்க்கணும். வாசிக்கிறோமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ஏன் ஆனார்? இதுதான் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக. அவர்கிட்ட பாவமே கிடையாது, அவர்கிட்ட பழுதே இல்லை. ஒரே தரம் தான் பாடுபட்டார். அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அடித்து கொன்னுட்டாங்க. மாம்சத்தில் கொலையுண்டு. சிலுவையில் அவர் தொங்கும்போது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் யோவானுக்கும் பேதுருவுக்கும் அங்கே நின்ன போர் வீரர்களுக்கும் பிலாத்துக்கும் தான் அவர் செத்து போனது தெரியும். மறுத்துட்டாருன்னு. மாம்சத்தில் கொலையுண்டு. அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியில் என்ன செய்கிறாரா? உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டு எங்கே போகிறாரா? அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு. எங்கே காவலில் உள்ள ஆவிகள்? பாதாளத்தில். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பாதாளத்தில் தூங்கி கொண்டிருந்த என்னை எழுப்பி கலைச்சிட்டேன்னு சொல்லி கேட்பாரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை. பூமிக்குள்ள பாதாளத்திலிருந்து தேவர்கள் ஏறி வர கண்டேன்கிற அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. ஆமேன், ஆமேன். உண்மையா பொய்யா?
வேதம் பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. அப்போ காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து ஆதாம் முதல் பாவத்தினால மரித்து போன அனைத்து நீதிமான்களுடைய ஆத்துமாக்களையும் பாதாளம், நான் சொல்கிறது நரகம் இல்லை, பாதாளம் எப்படி பரலோகத்திற்கு கீழே பரதேசி இருக்கிறதோ அதே போல் மரணம் என்கிற நரகம் என்கிற பாதாளத்திற்கு மேலே என்ன இருக்குது? பாதாளம். அதனால தான் வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது ஏசாயால, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் எப்படிங்க மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்? அது என்னைக்கா யோசிச்சுக்கோமா? அவர் எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்? இப்படி தான் விழுங்கினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எப்படி விழுங்கினார்? ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்படி விழுங்கினார் மரணத்தை? இப்படி தான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். உன்னதத்திற்கு ஏறினார். அவர் சிலுவையில் மரித்து பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மரியாள்கிட்ட சொல்லார், என்னை தொடாத, என்ன நான் இன்னும் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் இப்போ தான் பாதாளத்திலேருந்து என்ன செய்கிறேன்? வந்திருக்கேன். பாதாளத்தில் உள்ள எல்லா ஆத்துமாக்களையும் கூட்டிகிட்டு, பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை தாவீது, மோசே எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு என்ன செய்கிறேன்? வந்திருக்கேன். நான் பிதாவிலத்தில் ஏறி போயிட்டு என்னுடைய ஆத்துமா மேலே போயிட்டு திருப்பி வரேன். அப்புறம் வந்து உங்களுக்கு மீனை பொறிச்சு தரேன். அதுக்கப்புறம் எல்லார் கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுறேன். என் வேலையை நான் இன்னும் முடிக்கலை. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி, அப்போ அது என்ன இடம்? குடியில்லாத தேசம். அது என்ன இடம்? மனுஷர்கள் குடியிருக்க முடியுமா பாதாளத்தில்? குடியில்லாத தேசம். போக்காடாக தன்னை காண்பித்தார். அனைவர்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடைக்கப்பட்டு குடியில்லாத தேசத்திற்கு கீழே போகிறாரு. கீழே போய் என்ன பண்ணுறாரு? குடியில்லாத தேசத்தில் உள்ள அந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறாரு. நான் மெய்யான இயேசு கிறிஸ்து, நான் உங்களை மீட்டேன், நீங்கள் என்னோடு கூட இன்னைக்கு பரதேசியில் இருக்கணும். கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால தான் இந்த வேலையை தான் செய்ய போகிறதுக்காக தான் அங்கே கல்லன்ட்ட சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட இருப்பா. என்ன நம்பிக்கையில் சொன்னார்? நான் கீழே போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த ஆராதனைக்கு பேர் தான் கார்னேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர். இந்த ஆராதனைக்கு பேர் என்னது? கார்னேஷன் சர்வீஸ். இதை செய்து முடித்தார். இதை நாம் நினைவு கூறுகிறோம். அதனால் தாங்க உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் எப்படி பஞ்சை போல மாறுது? கத்தருக்கென்று விடப்பட்ட ஆடை 5 நாள் கழித்து அந்த கம்பத்திலேருந்து அவுத்து என்ன பண்ணுறாரு? அதை கொல்றாரு. கொல்லுன்னு அந்த ரத்தத்தை எடுத்து உட்புறமாக, திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, எப்படி அவங்க ஆசாரியனுடைய குடும்பத்திற்காக அடிக்கப்பட்ட காளையின் ரத்தத்தை தெளித்தாரோ அதே போல் என்ன செய்கிறாரு? தெளிக்கிறார். தெளித்து கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாகவும் அவர் தான் இருக்கார். கிருபாதார பலியாகவும் இருக்கார். பாவ நிவாரண பலியாகவும் அவர் தான். சரியா? இப்படி எல்லா பலியாகவும் இருந்த அவருடைய ரத்தத்தை எடுத்து இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தம், சகல பாவங்களின் நிமித்தம் உண்டான அவர்களுடைய மீறுதல்கள் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். 17வது வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து யாரும் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? ஏன்? அவ்வளோ பாவம், ஒட்டுமொத்த பாவத்தோட அக்கிரமமே என்ன செய்யுது? யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. வெறும் பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ளே போகணும். ஏன்? யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம்
வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 33 பின்பகுதி பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமுமாக தொங்குவதாக. 35வது வசனம். அவன் சாகாதபடிக்கு ஏன் பொன்மணி கட்டுறாங்க? பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸில் அந்த சணநூல் ஏபோத்தில் ஏன் கட்டுறாங்க? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களோட பாவத்துக்காக உள்ளே போகிறாரு. சுற்றி யாரும் நிற்கக்கூடாது. அவர் ட்ரெஸ்லேருந்து ஒரு கயிறு போட்டு வெளியில் இருக்கும். உள்ளே போன பிரதான ஆசாரியன் சத்தம், மூச்சு, பேச்சு, அந்த மணி சத்தம் எதுவும் வெளியே கேட்கலன்னா பாவத்தும் அக்கிரமத்தின் அளவுனால ஆண்டவர் அவரை அடித்து செத்து போயிருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க? உள்ளே செத்து போயிட்டாருன்னா தெரியாதுல்ல, கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. அதற்காக அவன் சாகாதபடிக்கு இதை செய்ய கடவன். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து அந்த ரத்தத்தை தெளிக்குவான். சத்தம் டிங் டிங் டிங்னு மணி சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். புரியுதா? மணி சத்தம் கேட்கும். இந்த கத்தருக்கென்று விடப்பட்ட ஆடை அடிக்கும் போது அந்த ஆட்டில் ஒரு ரெட் கலர் துணி கட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன், ஸ்கார்ஃப். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேம் தேவாலய வாசல் இருக்குல்ல, அந்த எருசலேம் நகர வீதியோட அந்த மெயின் ஸ்ட்ரீட்டோட வாசலுக்கு நேராக அந்த வாசலில் அந்த துணியை கட்டுவாங்க. ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி. ஏசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே, அந்த தேவாலயத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களோட அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அந்த துணி ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கலரில் மாறிடும். ஆமேன், ஆமேன். சகல ஜனங்களும் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. ரெட் கலரில் கட்டின துணி ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக மாறிடுச்சுன்னா வெளியேருந்து ஜனங்கள் சத்தம் போடுவாங்க, சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா ஏன்? எங்களோட அக்கிரமங்கள் மீறுதல்கள்லாம் மன்னிப்படைஞ்சிருச்சு, வெள்ளையாயிருச்சு. துணி என்ன செஞ்சிருச்சு? வெள்ளையாயிருச்சு, வெள்ளையாயிருச்சு. அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம், உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும், சோப்பு துணி அங்கே கெட்டியிருந்தாலும், பலிபீடத்தின் கொம்புகளில் கெட்டியிருந்தாலும் என்ன செய்தாது? நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் உங்கள் பாவத்தை அக்செப்ட் பண்ணிட்டேங்கிறதுக்கு ரத்தத்தை எடுத்து அவர் எல்லா பக்கமும் தெளித்து முடித்தோடனே, தெளித்து முடித்து இவர் வெளியே வருவார். வெளியே வரும்போது அங்கே என்ன செய்யும்? துணி ஒயிட்டாக மாறி. இதுதான் அடையாளம். இது ஒயிட்டாக மாறலைன்னா ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். ஒயிட்டாக மாறலைன்னா அங்கே பிரதான ஆசிரியர் மறுத்திருப்பார். ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிற முந்தின வருஷம் வரைக்கும் அதை அவர் ஏற்றுக்கொண்டே இருந்தார், பிதாவானவர். ஒவ்வொரு நேரமும் பிரதான ஆசிரியர் உள்ளே போய் 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 அதை செய்யும்போது பஸ்கா பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, கிருபாதார பலி எல்லாம் ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒவ்வொரு அடையாளங்களும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பலிகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே தான் இருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்துவோட மரணத்திற்கு அப்புறம் எந்த ஆடும் அடிக்கப்படவில்லை, எந்த துணியும் வெள்ளையாக மாறலை, எந்த துணியும் பலிபீடத்து கொம்பில் கெட்டப்படலை. ஆமேன். உண்மைதானே? அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையிலே நம்மளோட பாவங்களுக்காக மரித்தது உண்மை, உயிர் தெழுந்தார் என்பது உண்மை, இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பது உண்மை. என்ன ஒரு அற்புதம் இல்லையா? இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். இவ்வளோ பெரிய மகிமை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம், இவ்வளோ பெரிய கனத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இத்தனை சிறப்பான ஒரு தெய்வத்தை பெற்ற ஜாதி எது? நம்ம தான். அடையாளங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது சொல்லணும். அவங்க பாவம் சிவப்பாக இருந்துச்சு, அது அவரோட கருப்பாக இருந்துச்சு, பாவம் ரத்தத்தை தூக்கிட்டு போய் அவர் உள்ளே கொடுத்தாரு. ஒரே தரம் தான் உள்ளே போனார், வருஷம் வருஷம் உள்ளே போல. பிரதான ஆசாரியன் வருஷம் வருஷம் உள்ளே போன மாதிரி இப்போ யாரும் உள்ளே போல, ஒரே தரம் தான் போனார். எபிரேயர் 9:12. எபிரேயர் 9. எவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, எவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. நம்ம படித்தோம்ல, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை. இந்த ரத்தம்லாம் இனிமேல் என்ன செய்யாது? ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போக வேண்டாம்.
ஆ ஆ ஒரே தரம் தான். அடுத்து 22வது வசனம் கடைசி வார்த்தை பாருங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையா. 14வது வசனத்தில் பாருங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே, அதே அதிகாரம் 14வது வசனம், பழுதற்ற பலியாக கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் பூசப்படணும். நிலைக்கால்களில் பூசப்படனா என்னது? கை, கால்கள், சிந்தனை எல்லாவற்றிலையும் பூசப்படணும். வசனமாகிய கிறிஸ்து எழுதப்படணும். வசனமாகிய கிறிஸ்து பிரவேசிக்கணும். அப்போதான் என்ன செய்ய முடியும்? அனுதின வாழ்க்கையில் நம்மளை சுத்திகரிக்க முடியும். எனக்கு இது தப்பு, நான் இதை செய்யக்கூடாது, நான் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரியும்? நம்ம பிள்ளை ஒரு திருட்டுத்தனம் பண்ணும்போது எப்படி தெரியும் அது திருட்டுன்னு? நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும். நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும் இது தப்பு. கணவன் மனைவிக்கு துரோகம் செய்ய தப்புன்னு எப்படி தெரியும் நமக்கு? மனைவி கணவனுக்கு துரோகம் செய்ய தப்புன்னு எப்படி தெரியும்? சுத்திகரிப்பது, அவருடைய ரத்தம் சுத்திகரிப்பது, வசனமாகிய கிறிஸ்து நமக்குள் பிரவேசிப்பது. நம்ம டெய்லி சோப் போட்டு குளிக்கிறது இல்லை. நம்ம இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், நம்மளுடைய சிந்தனையில் எழுதப்பட வேண்டும். பாவம் எப்போ வீட்டு வாசற்படியில் படுத்து தான் இருக்கும். ஃபுட்மேட்டு வெளியே தான் இருக்கணும். ஃபுட்மேட்டு உள்ளே வந்தால் பிரச்சனை. கால் மீதியை கொண்டு வந்து தலைக்கடியில் வச்சு தூங்குவோமா? தூங்க மாட்டோம். பாவம் வீட்டு வாசற்படியில் தான் இருக்கணும். காலை தேய்ச்சிட்டு வந்துடணும். அதை உள்ளே தூக்கிட்டு வரக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் நான் இதை என்ன செய்வேன், தலையில் முக்காடை போட்டுக்க, தலை தூக்கிட்டு உள்ளே வரக்கூடாது. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஃபுட்மேட்டு வெளியே தான் இருக்கணும். அது வெல்கம்னு எழுதியிருந்தாலும் வெளியே தான் இருக்கணும். புரியுதா? பாவம் உன் வீட்டு வாசற்படியில், அதுதான் இருதயமாகிய பலகை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் எது? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. சரியா? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? கச்சையை உங்கள் காலில் என்னது போட்டிருக்கணும்? ரெடியாக இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட சமாதானமாக போகிறதுக்கு, அடுத்தவங்க கிட்ட இறங்கி போகிறதுக்கு, அடுத்து நம்ம எதிரிக்கிட்ட தாழ்மையாக போகிறதுக்கு, நம்மளை விரோதிக்கிறவங்க கிட்ட தாழ்மையாக போகிறதுக்கு. அதுக்காக அவங்க வழியை பின்பற்ற சொல்லலை. நீ அமைதியாக இரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ நில்லு. அதுக்காக அவன் சொல்கிறதுக்கெலாம் மண்டையாட்டுன்னு பைபிளில் போடலை. அவன் சொல்கிறதுக்கெலாம் மண்டையாட்டுன்னு போடவே இல்லை. நீ எதிர்த்து நின்று எப்படி நிற்கிறோம்? நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு உனக்கு அந்த கெப்பாசிட்டியை நான் கொடுத்துருக்கேன். ஏன்? சத்தியம் உன்கிட்ட இருக்குது, நீ என் பிள்ளை, அதனால் உனக்கு அந்த கெப்பாசிட்டியை நான் கொடுத்துருக்கேன். உன்னை நான் ரத்தத்தினால கழுவிருக்கேன், உன்னை எனக்காக நான் பிரித்து எடுத்திருக்கேன். நீ என்னுடையவள், நீ என்னுடைய மனவாட்டி, நீ என்னுடையவள், நீ என்னோடவா. உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. உனக்கும் அவன் மீதியான், அவன் பெலிஸ்தியன், அவன் பார்வோன், அமலேக்கியன். அவனை கண்டு நீ பயப்படாத. அவங்களோட இருக்கிறத காட்டிலும் உன்னோட இருக்கிற நான் யாரு? பெரியவர். நான் உன் கூட இருக்கேன். நீ பண்ண வேண்டியது என்ன? என்னைய விட்டுறாத, என்னைய விட்டுறாத. என்னைய விட்டுட்டு பாவத்தை தூக்கி தலைக்கடியில் வச்சுக்காத. பாவத்தை வெளியே விடு. என்னையை தூக்கி உன் இருதயத்தில் வை, என்னையை தூக்கி உன்னுடைய சிந்தனையில் வை. பொறுமையாரு, சமாதானமாரு, தீங்குக்கு தீங்கு பண்ணாத, கெட்டதுக்கு கெட்டது பண்ணாத, பொறாமப்படாத, மன்னிக்கிற குணம் இருக்கணும், அன்பு குணம் இருக்கணும். துன்மார்க்கமான செயல்களுக்கு துணை போகாத, எதிர்த்து நில்லு, சண்டைக்காரனா நிற்காத. நீ அமைதியாக நில்லு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன் பிள்ளைங்களுக்கு என்னை குறித்து சொல்லு. நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்காத, நீ மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காத. உன் சந்ததிக்கு என்ன செய்யி? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்,
ஏசப்பாட்ட கேளு. ட்ரெஸ்ஸு வேணுமா ஏசப்பா கேட்டு கேளு. ஸ்கூல் பேக் வேணுமா ஏசப்பா கிட்ட கேளு. ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமா ஏசப்பா கிட்ட கேளு. சின்ன சின்ன விஷயத்தையும் என்னை பார்க்கறதுக்கு நீ சொல்லிக் கொடு. சின்ன சின்ன விஷயத்தையும் என்னைய பார்த்து அவன் பெற்றுக்கொள்றதுக்கு சொல்லிக் கொடு. நீ உன்னோட சம்பாத்தியத்தில் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. உபாகமம் 8 எழுதியிருக்கிறது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த சம்பாத்தியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. கட்டளை வச்சுட்டாரு. நீ எவ்வளோ பெரிய அம்பானி அவனா இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய பணக்காரனவனா இருந்துட்டு போ, ஆனால் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை யார் கொடுக்குறா? அவர் தான் கொடுக்குறார். உபாகமம் 8 பின்னாடி எழுதியிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அதுக்கு மேலே பாருங்க, என் சாமர்த்தியமும் எழுதியிருக்கும் பாருங்க. இந்நாளில் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும், இந்த ஐஸ்வர்யத்தை நான் வச்சிருக்க காரு, நான் வச்சிருக்க தொழில், நான் பண்ணுற எல்லாமே என்னோட உழைப்பினால வந்ததுன்னு நினைக்காத. உனக்கு நான் கொடுத்த கிருபைன்னு நினை. ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபை அப்படின்னு நினை. இந்த ஐஸ்வர்யமும் என் சாமர்த்தியமும், வாசிங்கம்மா, ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாக. நான் தான் சம்பாதிச்சேன் நீ நினைக்காத. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பஸ்கா பலியாக அவர் கொடுத்தவருங்க, குற்ற நிவாரண பலியாக அவர் கொடுத்தவருங்க, போஜன பலியாக அவரே தந்தவருங்க, கிருபாதார பலியாக நமக்கு கிருபையை கொடுத்தவருங்க. எல்லாமே அவர் தான். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரணம் எல்லாம் அவர் மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஆடு கூட இந்த உலகத்தில் அடிக்கப்படலை, அடிக்கவே படலை. இன்னைக்கு வரைக்கும் யாருமே பலி செலுத்தலை. அன்னையோடு நின்று போயிடுச்சு. ஏன்? இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை எங்கனாலும் துதிக்கிறதுக்கு அவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. இருதயத்தில், உள்ளத்தின் ஆழத்தில், வீட்டில் உட்காந்து துதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. காரில் போகும்போது துதிக்கிறதுக்கு நம்ம அவருக்கு நேரத்தை ஒதுக்கி ஆலயத்திற்கு வரோம். இதை அவர் விரும்புகிறார். இதை அவர் விரும்புகிறார். விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கூடி ஆராதிக்கிறதை விரும்புகிறார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை விரும்புகிறார். ஜபமாகிய பலியை அவர் விரும்புகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, எதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? இதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். என்ன வேணும்னாலும் நம்ம அவரை பார்க்கணும், என்ன வேணும்னாலும் அவரை நோக்கணும், எதுனாலும் அவர் கருத்துலேருந்து வருதுங்கிறத நம்ம கற்றுத்தரணும். நல்லா படிக்கிறியா? ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்க ஞானம். 80 பேர் 100 பேர் 40 பேர் இருக்கிற கிளாஸில் ஆண்டவர் உன்னை திறம்பட வச்சுருக்கேன்னு அவர் உனக்கு கொடுத்த கிருபை அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா, இப்படி போட்டு நான் உருவாக்கிட்டு போயிடலாம். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும், அவர் பார்க்க பூமி அதிரும். வசனம் சொல்லுது, அவர் எட்டி பார்த்தா பூமிக்கு நல்லா நடக்கும். மலையை தொட்டாங்க, எரிமலை. அப்போ நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காக அவர் மரித்து, எவ்வளோ பெரிய கிருபைல்ல. நம்ம மேலே எவ்வளோ அன்பு இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரமானே இல்லை. இதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத நம்ம பரலோகத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறதுக்கு தானே அவர் மரித்தார். தகுதி இல்லாத நம்மளை அவர் முன்னாடி சிங்காசனத்தில் உட்காரணும், அவரை துதிக்கணும்னு தான் அவர் மரித்தார். நம்மளுடைய சந்ததிகள் அவருக்கு முன்பாக நிற்கணும், இதை விரும்புகிறார். அதுக்கு தான் நமக்கு பிள்ளைங்களை கொடுக்குறார். இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பலியோட காரணங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு காரியத்தோட திட்டத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வேதம் சும்மா எழுதப்படவில்லை. சும்மா ஏதோ எழுதிட்டு போயிட்டாங்க. ஏதோ இந்த கட்டுக்கதைகள் எழுதுகிற மாதிரி, ஏதோ இந்த கதைகள் சிறு கதைகள் எழுதுகிற மாதிரிலாம் எழுதலை. உண்மையும் சத்தியமும் ஆனவைகள்.
ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஜோடி இருக்கு. இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு இந்த 40 நாட்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், பிடித்து கொள்ளணும். வனாந்தரத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? அன்னைக்கு ஏவாள் காட்டு மிருகமாகிய சர்பத்தை அன்னைக்கு அவள் உள்ள விட்டுட்டா. அதனால அன்னைக்கு இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார். காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்க வேண்டாம், எழுதியிருக்கு. காட்டு மிருகங்களிலே சர்ப்பமானது மகா தந்திரமாக இருந்தது. அப்போ காட்டு மிருகத்தை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே விட்டது யாரு? அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஏவாள் அன்னைக்கு பண்ண தப்பு. ஆண்டவர் அன்னைக்கு என்ன செய்கிறாரு? சோதனை காலத்தில் காட்டு மிருகங்களோட மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தார் என்று. பிசாசு அவர் கேட்குது சோதனை காலத்தில், இதெல்லாம் உனக்கு தரேன், என் ராஜ்யத்தை எல்லாம் நீ என்ன செய்ய, என் காலில் சாஷ்டாங்கமாக என்ன பணிந்து கொள், இதெல்லாம் உனக்கு தந்துடுறேன், என் காலில் நீ விழு. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னார்? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. அன்னைக்கே அவனை கட்டி சங்கிலியில் போடலாமா இல்லையா? அவனுடைய வேலை வரலன்னு அமைதியாக இருந்தார். அன்னைக்கு அவர் பொறுமையாக போனாருங்க. அன்னைக்கே அவனை பிடிச்சி அவர் சிறையில் போட்டிருக்கலாம், காவலில் வச்சிருக்கலாம், பாதாளத்தில். அவர் வைக்கலை. அவர் அன்னைக்கு செய்யாததுனால தான் லேகியோன் ஓடி வந்து காலில் விழுது. லேகியோன் ஓடி வந்து அந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? என் காலில் விழுன்னு யாரு சொல்லுச்சு? இன்னைக்கு யார் வந்து காலில் விழுந்தா? புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்துவே பொறுமையாக இருந்தார், பேசாமல் இருந்தார். அதனால லேகியோன் காலில் வந்து விழுந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளை எதிர்க்கிறவர்கள் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமைதியாக இருந்தால் தான் ஆண்டவர் வேலை செய்ய முடியும். நம்ம அமைதியாக பொறுமையாக போகும்போது ஆண்டவர் வேலை செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்னுடைய பலன் அல்ல இது, தேவனாகிய கர்த்தருடைய பலன். யாருக்குனாலும் அவர் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். லேசான காரியம், உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு தீங்கு நாட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடும் கால்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. கெட்டது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அலமோதிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணுற ஆத்துமாக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்கள தான் ஆண்டவர் தேடுறாரு. என் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? என் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? எனக்காக என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கு பஸ்காவாகிய பலியாக அவர் அதை தான் விரும்புகிறாரு. பஸ்காவாகிய என்னை உட்கொள்ளணும். என்னை உட்கொன்ற நீ, இந்த வசனத்தை உட்கொள்கிற நீ எப்படி இருக்கணும்? சமாதானத்தை பாதரட்சியை தொடுத்து கொள்ளணும். நீதியை மார்க்கவசமாக இருதயத்தில் கட்டி கொள்ளணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலில் போட்டுக்கணும். கையில் சரிவாயுத வர்க்கத்தை பிடித்து கொள்ளணும். ஆகியால் தீங்கு நாளிலே, நம்ம இப்போ எந்த நாளில் இருக்கோம்? நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம புசிக்க வேண்டிய பஸ்கா எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய பஸ்கா. நம்மளுடைய பாவ நிவாரண பலி, நம்மளுடைய குற்ற நிவாரண பலி, நம்மளுடைய தவறுகளை, நம்மளுடைய பாவத்தை உணர்த்துகிற வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தைக்கு செவி